ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடு கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓ ஆண்டி, இதுதான் நீங்கள் வீடு கட்டுற போகிற இடமா? எஸ் பசங்களா, இதுதான் நான் வீடு கட்டுற போகிற இடம். ஓகே ஆண்டி ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் இந்த டிராக்டரில் நிறையா ஜல்லிக்கல் நிறையா வரும். அதை ஃபஸ்ட்டு கீழே கொட்டிடுவாங்க. செங்கக்கல் வேணான்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக. ஒரு பெரிய செங்கக்கல் 2 கேட்டிருக்கோம். அதில் 1-2 வந்துடும் பசங்களா. வேறு மண் நிறையா வந்துடும் பசங்களா. ஓகே ஆண்டி, இப்போ பார்ப்போமா வருதா என்னென்னு. ஓகே ஆண்டி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் வண்டியில் போய் உட்காருங்க, ஏசி ஆன் பண்ணிவிட்டு. ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. ஓகே பசங்களா, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டிராக்டர் சத்தம் கேட்குது. ஓகே ஆண்டி இங்கே பாருங்கள், டிராக்டர் வந்துருச்சு. ஆண்டி இங்கே பாருங்கள், எவ்வளோ ஜல்லிக்கல் எடுத்துகிட்டு வருதுன்னு பாருங்கள். எஸ் பசங்களா, வீடு கட்ட போகிறோம். அண்ணா கொஞ்சம் இங்கிட்ட வந்து கொஞ்சம் இங்கிட்ட அப்படியே கொட்டிடுங்கண்ணா. இல்லை கொஞ்சம் தூரமாக தள்ளி போக சொல்லு. அப்படியே கொட்டுங்கண்ணா. அதெல்லாம் எடுத்து தாம்மா போட முடியும், கொட்டலாம் முடியாதும்மா. சரிண்ணா, பரவாயில்லண்ணா. அதே மாதிரி பண்ணுவேன். சரி, இன்னும் கொஞ்சம் கல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜல்லிக்கல் வேணுமாம்மா? ஆமாண்ணா, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிம்மா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் மறுபடியும். ஓகே, கிட்டத்துலேயே டிராக்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓ மை காட், ஜல்லிக்கல் வரும்போதே விழுந்துட்டு வர மாதிரி தெரியும். சரி, இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுறேம்மா. ஓகே, கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே. அப்புறம் வேறு இதெல்லாம் அப்படியே கீழே கொட்டிட வேண்டியதானே? சரி, அவ்வளோதானே. ஆனால் ஒரு பெரிய செங்கக்கல் ஒன்று கேட்டிருந்தேன். அதில் ஒரு 2 செங்கக்கல், அதில் 2 எடுத்துகிட்டு வந்துடுங்கண்ணா. சரிம்மா, அதில் 2 எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் மண் கேட்டிருந்தீங்க, அவ்வளோதானம்மா? அவ்வளோதானா? ஓகே, போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வாங்க. சரிண்ணா. அப்புறம் 2 பேஸ்ட் வேறு இருக்குது. 2 பேஸ்ட் வச்சு என்ன பண்ணுறது? அதுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இந்த 2 பேஸ்ட்டை வச்சு. ஓகே, இதில் பேஸ்ட்டே இல்லை, வெறும் டப்பா தான் இருக்குது. ஓகே, வேறு 2 பேஸ்ட்டு வேறு கேட்டிருந்தேன்ல, அதுவும் சேர்த்து 2 பேஸ்ட் டப்பா மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா. சரிண்ணா. அப்புறம் போய் கொஞ்சோண்டு இப்போ 2 செங்கக்கல் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. பெருசாக. ஓகேம்மா. பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி 2 செங்கக்கல் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. சரிண்ணா. இன்னும் கொஞ்சோண்டு மண் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கம்மா, அது எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதானே. இந்தாங்க, நான் ஆல்ரெடி 1500 பே பண்ணிட்டேன். 2500 இந்த பே பண்ணிட்டேங்கண்ணா. சரிம்மா, கரெக்டாக வந்துருச்சாண்ணா? வந்துருச்சுமா. சரி, போய் மண் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா. ஓகேண்ணா. ஆமாம்மா, நீங்கள் கேட்ட மண் அப்புறம் தண்ணிலாம் எடுத்துகிட்டு இன்னொரு 3000 மட்டும் அனுப்பிடுங்க. இந்தாங்க 3000 அனுப்பிட்டேன். இவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முட்டை 3000 கரெக்டாக கொடுத்துட்டிங்கம்மா. சரிம்மா. ஆண்டி, இதை வச்சு நம்ம தான் வீடு கட்ட போகிறோம்மா? ஆமாம், நம்ம தான் வீடு கட்ட போகிறோம். சரிண்ணா, நீங்கள் ஜீப் எடுத்துகிட்டு போங்க. வேறு ஏதாச்சும் கால்லாம் கூப்பிடுங்க. ஓகேண்ணா. அப்படியே அச்சும்னு வருது. சரி, நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 2 செங்கலை ஒன்றா சேர்த்த மாதிரி இல்லை, 2 செங்கலை தனித்தனியாக வைக்கணும். கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் அங்கிட்டு நகட்டுங்க. ஓகே. ஐயோ, நாங்கள் விழுந்துட போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிட்ட ஒரு ஆளாக வந்து நில்லுங்க அங்கே பக்கத்துலேயே. ஓகே ஆண்டி, நான் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறேன். உட்காருங்க பசங்களா, நீங்கள் நாங்கள் எப்படி வீடு கட்டுறோன்னு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம மட்டும் உட்காந்துருவோம். நம்மளுக்கு தான் வீடே கட்ட தெரியாது. அப்பாடி, நம்மளும் உட்காந்தாச்சு. குதிரை தள்ளுங்கிட்டு என்ன தள்ளிடுச்சு குதிரை. அப்படி தான் அந்த குதிரை. கொஞ்சம் அங்கிட்டு போ குதிரை. இப்போ குதிரை வண்டி அங்கிட்டு போயிடுச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட 2 பேஸ்ட் இருந்துச்சுல, அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை இங்கே போட்டுருவோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, 2 செங்கக்கல் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்ல, அதை ஒரு கூந்தலாக சேர்க்கக்கூடாது. ஐயோ, இன்னும் 2 செங்கக்கல் வேணுமே. சரி, அந்த அண்ணன்ட்ட கால் பண்ணுவோமா? கால் பண்ணுங்க. அதை எடுத்துகிட்டு வரேம்மா. சரிண்ணா.
சரி பசங்களா, இன்னும் 4 செங்கக்கால் 2 செங்கக்கால் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த செங்கக்காலை எடுத்து இந்த கூந்தல் சேர்ந்த மாதிரி வைக்கணும். நம்ம பெருசான வீடெலாம் கட்ட போகிறதில்ல, நார்மலாக இப்போதைக்கு தங்கியிருக்க மாதிரி ஒரு வீடு தான். அப்புறம் இந்த சைடு ஒரு கூந்தலை சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி 2 கூந்தலை சேர்ந்து வச்சுட்டு அடுத்த செங்கக்கல்லை எடுத்துருவோம். அப்பாடி கீழே போட்டுக்கிட்டே நல்லா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சூப்பர் பசங்களா, அப்படியே வச்சுருங்க. அதுலேயே கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி வைங்க. சரி ஆண்டி, அதையும் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் இப்படி வைங்க. இப்போ 2 கூந்தல் சேர்ந்த மாதிரி ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஆமாம் ஆண்டி, நம்மளுக்கு அடுப்பு மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த கூந்தலை எடுத்துரும். இல்லைன்னா எறும்புலாம் வைக்கிது. ஆமாம் ஆண்டி, இதை இந்த கூந்தல் சேர்ந்த மாதிரி இப்படி வச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ரூம் மாதிரி கிடச்சிருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜல்லிக்கல் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ஜல்லிக்கல்லை கொஞ்சமாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னு இதில் தான் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததை நல்லா மண்ணை போட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. சரி ஆண்டி, நல்லா நான் கிளறி எடுத்துடுறேன். இப்போ கிளறி எடுத்தில கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றிக்கோ. கைப்படி தண்ணி அள்ளி இந்த மாதிரி இந்த இதை இப்படி வச்சுட்டு கைப்படி தண்ணி அள்ளி இந்த மாதிரி இதில் ஊற்று. இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அதை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடணும். ஆண்டி, கொஞ்சமாக தண்ணி பத்தாது இதுக்கு. ஐயோ, என்ன பசங்களா இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு சொட்டோட அந்த தண்ணி படல, கீழே ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க. ஐயோ ஆண்டி, சாரி. இப்போயாச்சும் கரெக்டாக அதுக்கு நேராக பார்த்து அழகாக ஊற்றுங்க. ஐயோ, சைடில் ஓடுது ஆண்டி. சரி விடுங்க பசங்களா, மண்ணே இப்படி தான் நல்லா மேலே தூக்கி விட்டு ஊற்றணும். இப்போ இந்த மாதிரி கிளறிட்டிங்களா, கிளறினதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி வச்சு. இப்போ அந்த 2 இதையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வந்து ஒரு ரூம் சைடு இங்கிட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி இதை அடித்து வச்சுருங்க. அடுத்த கூந்தலையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சிடணும். இந்த மாதிரி சேர்த்து வைங்க. இப்போ அது மாதிரி நல்லா அப்படி வச்சுட்டு அடுத்ததையும் நல்லா இந்த மாதிரி தட்டி ஒரு 2 பகுதிக்கு மொத்தமாக ஒரு கிச்சன், ஒரு ரூம், ஒரு அப்புறம் ஒரு போர்ட்டிக்கோ கரெக்டாக எல்லாமே வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப் மாடியும் நம்ம வைக்க போகிறோம். ஜாலியாக இருக்க போகுது இந்த வீடியோ எபிசோடு. எல்லோரும் கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு செங்கக்கல் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கல் எடுத்து ஒரு வரிசையாக இந்த மாதிரி அடுக்கி வச்சிடணும். அது ஃபஸ்ட்டு 3 ஜல்லிக்கல்லை வச்சிட்டோம்னா அப்புறம் இந்த சைடு ஒரு இடத்த போட்டுருணும். அடுத்து மண்ணை எடுத்து இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு வரணும். பாருங்க எப்படி வச்சுருக்கேன்னு அதே மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் வச்சிடணும். இப்போ இது அப்புறம் இது அப்படியே செல்லிக்கலை எடுத்து மாதிரி வச்சிடணும். அப்புறம் இந்த சைடு 4 பக்கத்துமே இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல் சைடும் நம்ம ஜல்லிக்கல்லாக வச்சு அடிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ என்கிட்ட தான் ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த செங்கக்கல் இந்த மாதிரி வச்சுட்டோமா, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வீடு இப்போ ரெடியாக இருக்கும். நம்மளுக்கு மேலே விண்டோ சைட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் செங்கக்கால் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த செங்கக்கால் இதை நம்ம நகட்டிடுவோம். இந்த மாதிரி ஒரு செங்கக்கால் கேட்டிருந்தோம்ல, அந்த இதை நகட்டி கூரை மாதிரி மேலே போட்டுருவோம். இதை கொஞ்சம் சேர்த்துனாப்புல இப்படி வச்சுட்டோம்னா கரெக்டாக வரும். இந்த இதையும் கொஞ்சம் கூந்தல் சேர்ந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி டைம்ஸில் இருக்கும்போது டோருக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ், பாய்.